அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் என்று வருகின்ற போர் 905வது நாளை எட்டியிருக்கிறது. ஈரானுக்கும் குழந்தைகளை கொலை செய்கிற நாடுகளாகிய இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கும் எதிராக நடந்த யுத்தம் 42வது நாளை எட்டியிருக்கிறது. இதில் இன்று நேற்று வரைக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கு நடந்த யுத்தமே மிகப்பெரிய யுத்தம். அந்த யுத்தத்தில் இஸ்ரேல் ஒரு பெரிய அடியை வாங்கி இருக்கிறது. 5000 செட்டில்மெண்ட்ஸ் இதுவரைக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை மிடில் ஈஸ்ட் மானிட்டர் என்ற பத்திரிகை அல்லது அதனுடைய வெப்சைட்டு, அதனுடைய செய்தி சேனல் எல்லாம் வெளியிட்டது. ஆனால் ஏதோ காரணத்திற்காக பிறகு அது உடனேயே நீக்கப்பட்டு இருக்கிறது. 5000 செட்டில்மெண்ட்ஸ் என்று சொல்லுகின்ற போது அதில் எத்தனை பேர் இறந்திருப்பார்கள் என்பதை கணக்கிட முடியாது. கணக்கிட்டால் அது ஒரு பெரிய தொகையாக இருக்கும். இஸ்ரேல் அதை முழுமையாக மறைக்கிறது என்பதே அதில் புதைந்து கிடக்கும் உண்மை. இப்பொழுது ஈரானுடைய குழு பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கிறது. அதில் அப்பாஸ் அகர்ஜி, நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல காலிபாப், அடுத்தது இன்னொருவர் வந்திருக்கிறார், பஹர் ஜெய்ருதீன் என்பவர், அதே போல அலி அஹ்மதீன் என்பவரும் வந்திருக்கிறார். அலி அக்பர் அஹ்மதீன் என்பவரும் வந்திருக்கிறார். இவர்கள் ஒருவர் பொருளாதார நிபுணர், அதே போல வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அகர்ஜி. ஆனால் பேச்சுவார்த்தையை தலைமை தாங்கி நடத்துவது காலிபாப் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று வந்திருக்க வேண்டிய அந்த ஈரானுடைய தூதுக்குழு நேற்று கிளம்பவில்லை. பிறகு லெபனானுக்கும் இந்த போர் நிறுத்தம் பொருந்தும் என்று ஏற்றுக்கொண்டதால், அமெரிக்கா ஏற்றுக்கொண்டதாலும், ஈரானுடைய சில முடக்கி வைக்கப்பட்ட சொத்துக்களை பேச்சுவார்த்தைக்கு முன்னால் அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் அல்லது ரிலீஸ் பண்ண வேண்டும், விடுவிக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் அவர்கள் ஓரளவுக்கு நிறைவேற்றியதாகவே தெரிகிறது. அது பற்றின தெளிவான செய்திகள் இனி போக தான் கிடைக்கும். அதனால் ஈரானுடைய பேச்சுவார்த்தை குழு முதலில் வரமாட்டோம், லெபனானில் தாக்குதலை நிறுத்துற வரைக்கும் என்று சொன்னவர்கள் வந்திருக்கிறார்கள். லெபனானில் இப்பொழுது ஒரு பேச்சுவார்த்தை யாருக்கெல்லாம் என்று சொன்னால், நேற்று நான் விளக்கமாக சொன்னது போல இஸ்ரேல் லெபனான் அரசாங்கத்தோடு தான் பேசுவோம், ஹிஸ்புல்லாவோடு பேச வேண்டும் என்று சொன்னால் அது அவர்கள் இப்பொழுது பிடித்து வைத்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து பின்னே போய்விட வேண்டும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் ஒரு இம்மி கூட பின்னாலே போக மாட்டோம் என்று ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஷேக் நஜீம் காசம் அறிவித்திருக்கிறார். லிட்டானி ரிவர் சொல்லக்கூடிய அந்த ஆற்றை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. லெபனானையும் இஸ்ரேலையும் பிரிக்கின்ற ஒரு ஆறு. அந்த ஆற்றுக்கு இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு உள்ளால் ஹிஸ்புல்லாவினர் இருந்தால் நாங்கள் குடியிருக்க வரமாட்டோம் என்று இஸ்ரேலினுடைய நார்தன் பகுதியிலிருந்து விரட்டப்பட்ட மக்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை தான் த ரிஃப்யூஜிஸ் ஃப்ரம் த நார்த் என்று இஸ்ரேலின் இதர பகுதிகளில் அளிக்கிறார்கள். அவர்கள் அது முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதுக்கு இந்த பக்கம் தான் இருப்போம். அப்போ பெர்மனண்டா இப்பொழுது அப்பர் கலீலி, ஈஸ்டர்ன் கலீலி போகின்ற இடங்களில் இருந்து நாங்கள் வெளியே போக மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். இப்போ சீஸ்ஃபயரு லெபனான் அரசாங்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் என்று பேசுகிறார்கள். ஆனால் மக்கள்லாம் ரோட்டில் இறங்கி போராடுகிறார்கள். இஸ்ரேலோட லெபனான் அரசு பேசக்கூடாது, ஏனால் லெபனான் அரசு இஸ்ரேல் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்வது போல இருக்கிறது. ஆகவே
ஹிஸ்புல்லாவோடு தான் இஸ்ரேல் பேச வேண்டும், லெபனான் அரசு பேசக்கூடாது என்று அரசுக்கு எதிராக பெரிய போராட்டங்கள். இந்த போராட்டம்னு சொல்லும்போது மக்கள் தெருவுக்கு வரும்போது அவன் ஈஸியாக குண்டை போட்டு அழிச்சிருவான். ஆனால் நேற்று 2 பேர் தான் இறந்துருக்காங்க. ஆனாலும் அவன் சீஸ்ஃபயரில் சாதாரணமாக இஸ்ரேல் போர் நிறுத்தம்னு சொன்னாலும் தாக்குதலை நடத்தக்கூடிய ஒரு அசிங்கமான குணமுடையது. ஆக அது இப்பொழுது இந்த அமெரிக்காவினுடைய மிரட்டலை சில ஊர்ஜிதம் செய்யப்படாத தகவல்கள், ஆனால் தகவல்கள் இடம்பெறுகின்ற செய்தி நிறுவனங்கள் நம்பகரமானவை. அல் ஜசீரா உட்பட எல்லாம் சொல்லுகிறது. ட்ரம்ப் நத்தான்ஹூ பார்த்து நீ இதில் மோசம் செய்யாதே என்று பேசியதாகவும் கடினமான வார்த்தைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதாகவும் போட்டிருக்கிறார்கள். அடுத்தது 1,00,000 பேரை இஸ்ரேல் பார்டரில், அதாவது லெபனானுடைய பார்டரில் அங்கே ஒரு பாதுகாப்பு வலயத்தை உருவாக்க என்ற பேரில் லெபனானை ஆக்கிரமிக்க அனுப்பி இருக்கிறது. அந்த 1,00,000 பேர் இல்லை, பல பேர் பிடிபட்டு இருக்கிறார்கள், பலர் அழிந்திருக்கிறார்கள், பலர் தப்பி ஓடி இருக்கிறார்கள், இன்னும் பலர் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக மருத்துவமனைகளுக்கு சென்றிருக்கிறார்கள். ஆக எந்த பெரிய சக்தியை, அதாவது 1,00,000 பேரை கொண்டு நம்ம லெபனானுடைய ஒரு பகுதியை பிடித்து விடலாம், நமக்கு ஒரு பாதுகாப்பு வலயத்தையாவது குறைந்தபட்சம் உருவாக்கி விடலாம் என்று முயற்சி செய்தானா அது நடக்கல. அது நடக்காததுனால அப்பாய்களை கொலை செய்வதை தான் அவனால் செய்ய முடிந்தது. இப்பொழுது அதுவும் ஓரளவுக்கு நின்றிருக்கிறது. ஏன்னா இந்த இஸ்ரேலை நம்பவே முடியாது. போர் நிறுத்த காலத்திலும் அவர்கள் தாக்குதலை நடத்துவார்கள். இப்போ ஹிஸ்புல்லாவோட பேசுவதற்கு இஸ்ரேல் கொடுத்த அந்த நிபந்தனை செத்து விட்டது. ஹிஸ்புல்லா சொல்லிட்டு நாங்கள் கையகப்படுத்திட்டு எந்த இடத்துல இருந்து திரும்ப போக மாட்டோம், அதெல்லாம் ஆக்குபைடு பாலஸ்தீன் சொல்லிட்டு. அப்போ இனிமே லெபனான் அரசாங்கத்தோடு பேசுறது என்று சொன்னால் லெபனான் அரசாங்கத்தோட ஒரு சிங்கிள் அஜெண்டா தான் வைக்குது, ஹிஸ்புல்லாவை ஆயுதமற்றவர்களாக ஆக்க வேண்டும். அவர்கள் அதை இப்பொழுது வைப்பதாக இல்லை. இப்பொழுது ஓரளவுக்கு லெபனான் அரசாங்கமும் இவர்களை சார்ந்து தான் இருக்கிறது. அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சிகளும் தொடங்கிவிட்டது. அடுத்தது அப்ப இப்ப யுத்தத்தினுடைய முழு ஃபோக்கஸும் லெபனான் பார்டர்ல உள்ள ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்றுதான் அது திரும்பியது. ஆனால் இன்னைக்கு பேச்சுவார்த்தையில என்னென்ன நடக்குங்கிறத பொறுத்து இன்னும் அது ஒரு முழுமையான சீஸ்ஃபயரா இல்லையான்னு வரும். இவங்கள்ட்ட முழுமையான சீஸ்ஃபயருங்கிறது கிடையாது. அமெரிக்காவா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும். அமெரிக்கா 2 நாள் இப்போ தாக்குதலை நடத்த மாட்டேன்னு தாக்குனதா தான் சொல்லுவாங்க. சில தீவுகளை தாக்கி இருக்கிறது. ஈரானு திருப்பி அடி கொடுத்துருக்கு. ஈரான் கல்ஃப் நாடுகளையும் தாக்கி இருக்கிறது. ஆக அங்க 2 பேருமே போர் நிறுத்த நீ மீறிட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது ட்ரம்ப்ல நிறைய பேர் திட்டினாங்க, நிறைய பேர் அசிங்கமா பேசினாங்கன்னு சொன்னதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன். அதாவது டெமோக்ராட்ஸும் ரிப்பப்ளிகன்ஸும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இவன் எல்லாருமே இப்போ அவங்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சவங்க அப்படின்ட்டான். அவங்க இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டாங்க, ட்ரம்ப்புக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு அப்படின்னு. ஆனால் பொதுவான அமெரிக்க மக்களுடைய பார்வையும் ஆளுங்கட்சி எதிர்கட்சியினுடைய பார்வையும் ட்ரம்ப் மிகப்பெரிய முட்டாள்தனத்தை செய்து அமெரிக்காவை மிகப்பெரிய அவமானத்துக்கு ஆளாக்கி விட்டார். பொருளாதார இழப்பை கூட அவங்க முற்படுத்தலை, பெரிய அவமானத்துக்கு ஆளாக்கி விட்டார் என்று செய்திகளை என்று டிஸ்கஷன் நிறைய எங்கெல்லாம் கூடுறாங்களோ அங்கெல்லாம் இதான் பேச்சு. கான்ஃபரன்சஸ் நடக்கி பார்லிமெண்ட்ல பேசுறாங்க. எல்லா இடமும் ட்ரம்ப் எப்படி ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர் வந்ததுனால இந்த நாடு எப்படி சீரழிஞ்சு போனது, அதனுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி போனது, நேவல் அசட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதனுடைய கப்பல் படை எப்படி அழிந்து போனது என்பதே பேச்சாக இருக்கிறது. அடுத்தது அல் அக்ஸா பள்ளிவாசல் மஸ்ஜித் திறந்து விட்டது என்பதை நாம் உங்களுக்கு சொன்னோம். அல் அக்ஸாவில் நேற்று வெள்ளிக்கிழமை 70,000 பேர் ஜும்மா தொழுகிறாங்க. ஊடகங்கள் அவர்கள் ஜும்மாவில் கலந்து கொள்ளுகின்ற ஆர்வத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், ரியல் ஈது, உண்மையான ஈது நேற்று தான் பாலஸ்தீனத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு. பெரும்பாலும் வெஸ்ட் பேங்கு, நிபுலஸ் இந்த மாதிரி ஏரியாவில் உள்ள மக்கள் தான் போய் சேர்ந்துருக்காங்க. நிறைய கெடுபிடிகளை வழக்கம் போல கெட்ட ஊத்துட்டு இருக்கான். இந்த கெடுபிடிகளில் முத்தாய்ப்பா என்னன்னா, இந்த பாஸ் ஓவர் டே இருக்கு பாருங்க, இங்க வந்தது ரெட்சியை கடந்து வந்த அந்த பாஸ் ஓவர் டேயை 2 ஏப்ரல்ல இருந்து 9 ஏப்ரல் வரைங்கன்னு சொல்லி இந்த டெம்பிள் குரூப்ஸ், அதாவது அந்த
அல் அக்ஸா பள்ளிவாசலை கோயிலாக மாற்ற வேண்டும் என்று ட்ரை பண்ற அந்த குரூப்பு அங்க வந்து சில சாக்ரிஃபைசஸ் எதா அர்த்தானோ என்ன செய்தானோன்னு தெரியல, ரொம்ப அசிங்கப்படுத்திருக்கானோ. ஆனா மக்கள் மடை திறந்த வெள்ளம் போல பள்ளிவாசல்ல 40 நாளைக்கு பிறகு வந்து கூடினதை பார்த்துட்டு ஓடி போயிட்டானுவோம். ஓடி போயிட்டான்னா மிலிட்ரியோட பாதுகாப்போட போயிட்டான். ஆனா அவங்க அந்த இடத்த கொஞ்சம் அசிங்கப்படுத்திட்டாங்க, போயிட்டான். இதுல இராணுவ நோக்கர்களும் மற்ற அல் அக்ஸா சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர்களும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 40 நாள்ல அல் அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ளால சில பிரச்சனையை, சில மாற்றங்களை கொண்டு வருவார்கள். அவர்களுடைய சில பழைய வரலாற்று தடங்களை அங்கே பதிப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம், எதுவும் செய்யவில்லை. அங்க அல் அக்ஸால தான் நத்தையானு இருக்கேன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அடுத்தது ஒரு பெரிய அளவில் இந்த மக்கள் பள்ளிவாசலுக்குள்ளே போகும்போது பள்ளிவாசல் நிரம்பி வழிந்தது. ஆனால் எந்த சேதாரமும் அதற்கு இல்லை. சேதாரப்படுத்தணும்னு நினைச்சு போன டெம்பிள் குரூப்பு அங்க ஒன்றும் செய்ய முடியல. இது இஸ்ரேல் வந்து அந்த அல் அக்ஸால நம்ம ஏதாவது செய்தா பெரிய கொந்தளிப்பு உள்ளுக்குள்ளாலேயும் ஈரானுடைய தாக்குதலும் வேகம் அதிகமாகும் என்பதனால் அஞ்சி அதை செய்யவில்லை என்பது ஒருமித்த கருத்தாக இருக்கிறது. அடுத்தது வெஸ்ட் பேங்க்ல வழக்கம் போல சில இதையெல்லாம் பண்ணியிருக்கான். இப்போ ஹிஸ்புல்லா ஹூதிஸ் ரெண்டு பேரும் நேற்று ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்காங்க. காசா என்க்ளேவ்ல இதை அடிச்சிருக்காங்க. ஏன்னா இவன் திரும்பவும் அந்த எல்லோ லைனை மேனிப்புலேட் பண்ண பார்த்துருக்கான். காசாவினுடைய வளாகத்துக்குள்ளால், அதாவது ஆரம்ப காலத்தில் அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் போராளிகள் சென்று கையகப்படுத்தி கொஞ்சம் பேரை பிணை கைதியாக அழைத்து வந்தார்கள் அல்லவா, அந்த இடங்களை தாக்கி அங்கு இருந்த செட்டில்மெண்ட்டையும் அழித்திருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா தொடர்ந்து பல மிலிட்ரி டார்கெட்டையும் அடிச்சிருக்கு. இந்த இடம் அடிக்கப்பட்டதால இந்த எல்லோ லைன் எக்ஸ்பான்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் காசாவில் வந்து இந்த வெஸ்ட் பேங்க் சைடில் மேற்கரையில் பல கைதுகள் நடந்திருந்தாலும் போராளிகள் 45 இடங்களில் இஸ்ரேல் இராணுவத்தை தாக்கி இருக்கிறார்கள். இராணுவத்தையும் இஸ்ரேலிய காவல்துறையும் தாக்கி விரட்டி அடித்திருக்கிறார்கள். இந்த பின்னணியில் தான் அல் அக்ஸாவில் 70,000 பேர் தொழுது இருக்கிறார்கள். இந்த இப்போ இஸ்ரேலுக்கு லெபனான் சைடு லெபனானை பிடிக்கலாம், ஒரு பகுதியை பிடிச்சி ஒரு பாதுகாப்பு வலயத்தை உருவாக்கலாம்னா அதுவும் தோல்வி. ஆனால் லெபனானுடைய ஹிஸ்புல்லா 1,00,000 படைகளை எதிர்கொண்டு முன்னேறி வந்து கொண்டே இருந்தார்கள். அதை இந்த சீஸ்ஃபயர் இப்போ நிறுத்திட்டுன்னு தான் சொல்லலாம். ஆனால் அவங்க ஒரு அடி கூட நாங்கள் பின்னால் வைக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே இஸ்ரேல் பழைய இஸ்ரேலாக இருக்காது. ஆனால் என்னன்னா சிரியாக்குள்ளால கால வைக்கிறான். சிரியாவில் அவனுடைய எக்ஸ்பான்ஷன் நடக்குது. ஈராக்கில் கொஞ்சம் ஃபேவரபிளான கவர்மெண்ட் இருக்குன்னு பார்த்தா அங்கேயும் நடக்கலை. சிரியா அரசாங்கம் விழித்து கொண்டால் இஸ்ரேலு இன்னும் சுருங்கும் வாய்ப்பு உள்ளது. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாய்க்கிறதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.